தொடர்ந்து மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக வேண்டி இன்னாமிஷா ஜமாலி பேசுவாங்க. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah nahmaduka ya man sharaha sudurana wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளும் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு நம்முடைய ஷேக்மார்களுடைய பேராசையை கொண்டு இந்த உருஸை முபாரக் ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். திருமண வைபவமாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் ரசூலை ஞாபகப்படுத்தக்கூடியது ஒரு நிகழ்ச்சி 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கின்றது என்று சொன்னால் அதிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி சொற்பமான ஒரு 5 நிமிடம் அல்லது கூடிவிட்டால் 10 நிமிடமாகத்தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்று காலையிலிருந்து நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் மாலை பாடக்கூடிய நல்ல ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருந்தோம். அதிலே வெறும் மௌலிது ஷரீஃப் மட்டுமல்லாமல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லி முடித்து விடாமல் நம்முடைய ஷேഖமார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் வர்ணித்தார்கள், நாம் கேட்டோம். அதோடு முடித்து விடாமல் அதற்கு அடுத்தபடியாக குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய மஜ்லிஸிலும் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. மாஷா அல்லாஹ், நம்முடைய ஷேഖமாருடைய கபறுகளை அல்லாஹ் நூறாக்கி தருவானாக. காரணம், இன்றைய தினம் காலையில் அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய மஜ்லிஸில் பார்க்கும் பொழுது ஹாஃபிஸ்களும் ஆலிம்களும் பெரும் பெரும் உஸ்தாதுமார்களும் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியை இந்த இடத்திலே எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. அப்போ நம்ம ஷேഖனா எப்படி அவங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, உலமாக்களுக்கு அள்ளி கொடுக்கறத ஆசைப்படுவாங்க. நல்லா விளக்கணும், சாதாரண மக்கள் விளங்கக்கூடியது சொன்னா உலமாக்கள் சொன்னா இப்படி என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முன் நல்ல ஒரு வழியை காட்டி கொடுத்த ஒரு ஷேഖனா அப்படின்னு சொன்னா உலமாக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். இப்ப இந்த மஜ்லிஸ்ல பார்க்கும் பொழுது சர்க்கார் நாயம் அவர்களை நேசித்தவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். உலமாக்கள் எல்லாரும் அவங்க தொழுகை இருக்குது, எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது, அத்துணையும் ஓரம் கட்டி விட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க, சர்க்காருடைய அந்த மஜ்லிஸுக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. காரணம் என்ன? ஷேഖமார்கள் அல்லாஹ்வை முழுக்க நேசித்தார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டாச்சு, அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க, அதோடு போதாது வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் சாதுகீன்களோட சேர்ந்து இருங்கள். அப்ப சாதுகீன்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சாதுகீன்கள்னா யாரு? சாதுகீன்கள்னா யாரு? யாரை பார்த்தா நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து அவங்க யாரு? அவங்க அல்லாஹ்வுடைய வழி.
அப்ப நம்ம ஷேக்மாரை பார்த்து நமக்கு என்ன ஞாபகம் வருது? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமா, இல்ல வியாபார ஞாபகம் வருமா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அப்போ அவர்கள் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கிறான், அல்லாஹ்வை ஞாபகம் செய்தல், அல்லாஹ்வை அடைதல். இப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கிறான், ஹயாத்தை எப்படி கொடுக்கிறான், ஹயாத்தை எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ரிஸ்கை எப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ரிஸ்கை கொடுத்து அல்லாஹ் முடிக்கல. அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொங்குஸ் பண்ணி தனித்தனியா வச்சுக்கன்னு சொல்லி யாருக்கு எந்த ஒரு பொங்குஸும் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்றான். இப்போ உள்ள அந்த மெமரி கார்டு மாதிரி, இப்போ உள்ள மெமரி கார்டுலாம் ரொம்ப சின்னதாக போச்சு. அது வந்து என்னன்னு சொன்னால் பெரிய லெவலில் ஒரு 100 GB இருந்தாலும் சின்ன ஒரு மெமரி கார்டில் எல்லாம் இதாகிடுது. முன்னாடி உள்ள லெவலை யோசிச்சு பாருங்க. ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு, நம்ம பிசியில் யூஸ் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி உள்ளது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. சிடிக்கு முன்னாடி உள்ளது என்ன இருந்துச்சு, ரெக்கார்டு எல்லாம் கேஸில் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்வான்னு சொன்னால் அவன் பேசக்கூடிய எல்லாத்தையும் எல்லாம் மொத்தமாக பொங்குஸ் கட்டி நீ தோளில் சுமந்து நடந்து அப்படின்னு நட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வச்சிருந்தா நம்முடைய நடை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ அல்லாஹ் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ, தாகத்தை ஷேக்மாருடைய கையை பிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஏன்ட்ட ஒன்றும் இல்லை. கலிபா கூட சொல்லி காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கூட அந்த முன்னாடி நேர ஆயத்திற்கு வகுவமாக்கும் ஐனமாக்கும், நீ எங்க இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதைத்தான் ஷேக் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி காமிக்கல, அல்லாஹ் உன் கூட இருக்கிறா, எப்படி இருக்கிறாங்கிறத சொல்லி காமிச்சாங்க. அப்போ நமக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் யாரு? நாம சொந்தமா சாப்பிட முடியுமா, சொந்தமா சம்பாதிக்க முடியுமா, சொந்தமா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம ஷேக் அதான் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம கூட இருந்து உன் தேவையை ஒவ்வொன்றா பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்கிறத காமிச்சாங்க. ஷேக்மார்களை பெற்றவர்கள், அதாவது ஷேக்மாருடைய கரம் பிடித்தவர்கள் அல்லாஹ் பெரிய பாக்கியத்திற்குள்ள அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் என்ன ஷேக் நாயகம் சொல்லுவாங்க சில நேரத்தில், யாராவது ஒரே ஒரு முரீது என்ன இதான் மாறிட மாட்டோம், அதாவது டைமண்ட் சொல்லுவாங்க, அந்த மாணிக்க கல்லா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசை அது. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் ஷேக்மார்கள், அதாவது சில்சிலா நூறியாவது வரக்கூடியவங்க நம்ம எல்லாருமே. அப்போ அல்லாஹ் நம்ம ஷேக்மார்கள் நசீபாகி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை விளங்குவதற்காக. இப்போ அல்லாஹ் ஒரு மனுஷன் விளங்கிட்டான், அல்லாஹ் தான் பேச வைக்கிறான், என்னால சொந்தமா பேச முடியாது, கலாம் எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த மாதிரி மஜ்லிஸ் நடக்கிறவங்க வந்து பேசுவோம், எல்லாம் உட்காந்து கேட்போம், யார் உட்காந்து யாருக்கு தெரியும்? நம்ம யாராவது பிளான் பண்ணிருப்போமா இவங்க எல்லாம் வருவாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. உட்கார்ந்து அவங்க சஜா சொன்னாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உத்தரவு தான். அல்லாஹ் ரசூலை பத்தி உண்டான இல்முல் ஃபைசான் எதை நமக்கு ஷேக் வெளியாக்குறாங்களோ அதை சொல்ல போறோம், அவ்வளவுதான். நம்ம கையில எதுவுமே கிடையாது, எதை எழுதி வச்சுக்கிட்டோ எந்த ஒரு இதுமோ நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம ஷேக்மாரோட கொடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா நாம பரிசுத்தமா இருப்பது, நாம் பரிசுத்தமாக ஆக வேண்டும். அதே கொண்டு நம்ம ஷேக்மாவோட அந்தஸ்து உயரும். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு இல்மு, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாணவருக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கற்றுக் கொடுத்துட்டோம். அந்த மாணவர் அதை ஓதுறாரு. அந்த மாணவர் ஓதுறது மட்டும் இல்லாம அந்த மாணவர் பல மாணவர்களை உருவாக்குறாரு. இது எப்படி போகும்னு சொன்னா சதகத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அது போயிட்டே இருக்கு எப்போ கியாமத் நாள் வரைக்கும். அதே மாதிரி நம்ம ஷேக்மார்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் நம்மளோட நிற்க போறதே கிடையாது. ஏன்னா பயந்து வாங்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொன்னா ஒரு மனிதர் நோயாளியா இருந்தார், அவரே சக்காட பயத்தாயிருக்கு. அப்போ அவருக்கு நோயின்னு சொன்னா சாதாரண நோய் இல்ல, பெரிய நோய். இப்ப இந்த மாதிரி நோயிலிருந்து வெளியாகணும், நான் என்ன செய்யறது? இப்ப டாக்டரா இருந்தா அவ்வளவு பீஸை கட்டு அங்க எவ்வளவு இருக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி. இப்ப ஷேக்மார் சொல்லி கொடுத்தது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஹைர்பா அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம்.
இல்லை மாற்றி சொல்லிட்டேன். அதாவது என்ன சொன்னா, உடல் நட முடியாத ஒரு சொன்னா அவர் பையத் இல்லை, அவருடைய நண்பர் வந்து பையத் செக்காவுடைய முறை. அப்ப இன்னார் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோட இவங்களுக்கு வந்து பரிபூர்ண ஷிஃபா அல்லாஹ் கொடுத்துரும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படி சப்போஸ் அல்லாஹ் அவன் பரிபூர்ண ஷிஃபா கொடுத்துருவா, நீ என்ன செய்வார்? இப்போ இந்த மாதிரி மருசாக்கு ஏதாவது தனக்கு தானே கேட்கவே இல்லை. ஷேஃப்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, தனக்கு தான் பாக்கெட்ல நெப்பணுங்கிறத சொல்லவே இல்லை. மதரசாவுக்கு உழவு கொடு, அல்லாஹ் ரசூலுக்காக உழவு கொடு, இதைத்தான் சொன்னாங்க. அந்த பெரிய நோய்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதா அவங்களே அவங்க வாயில சொல்றாங்க. இது மட்டுமல்ல, நோய் மட்டுமல்ல, எத்தனையோ சிரமங்கள்ல மாட்டி இருக்கக்கூடிய நம்முடைய ஹலீஃபாக்கள் கூட சில பேர் என்ன சார் ஷேர் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள். அதாவது உயிரே போகக்கூடிய, அதாவது தடை போகக்கூடிய விஷயம், அந்த விஷயத்துல கூட இந்த மாதிரி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு வேற வழி இல்லை, என்ன செய்ய ஒண்ணுமே முடியாது. ஆனா அங்கேயும் போய் பனாபி ஷேக்ல உட்கார்ந்துருந்தேன், ஷேக் நான் என்னை தூக்கி கொண்டு வந்துட்டாங்க அங்கன்னு சொல்லிட்டு சில கலீஃபாக்கள் மன நிரம்ப சொல்லக்கூடிய சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஷேഖமார்களை நாம பெற்று இருக்கிறோம், அவங்கள வச்சு நாம அனுபவிக்கிறோம்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு நிக்காஹ் நடக்குது, நிக்காஹ் நடந்து கணவன் மனைவின்னு ஆயிடுச்சு, வெறுமனே பேர் மட்டும் இவர் கணவன் இவர் மனைவின்னு சொன்னா நிக்காஹ் கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி ஷேக முரீதுன்னு சொல்லிட்டு நாம எப்போ நிக்காரம் பையன் செஞ்சுட்டோமோ, அவங்க சொல்லி கொடுத்ததை நாம சரியா செஞ்சு வந்தோம்னு சொன்னா அதற்கு உண்டான பலனை நாம அடைய முடியும். இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு பிரயோஜனம். எப்படி நிக்கா செஞ்சு ரெண்டு பேரும் அவங்க வேற ஊர்ல இவங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க, எப்பவும் தொடர்புல இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு ஷேഖமார்களை கொடுத்திருக்கிறான், நாம சாதுகளோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னா ஷேഖமார்களை நேசிக்கணும். ஷேഖமார்களை நேசிச்சோன்னு சொன்னா அந்த ஒரு பரக்கத்துல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தருவான். அதனால இப்ப எல்லாம் போனோமோ மஜ்லிஸ்ல உட்காருன்னு சொன்னா ஷேഖமார்களை நேசித்தனால அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஆகவே அல்லாஹு தஆலா எதை சொல்ல வைத்தானோ, எதை கேட்க வைத்தானோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ பில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.